குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுளருள் டிவி நேயர்களுக்கு இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவ கரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரத்தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவரோட இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்கில் செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி, சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி,
தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இந்த தை மாத பிறப்பிலே உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாயும் புதனும் இருக்க பிறக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவ்வாயும் புதனும் மகர ராசிக்குள்ளர போயிடுவாங்க. குருவின் பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல ராகுவை பார்க்கிறார். அதுபோல் உங்கள் ராசியும் பார்க்கிறார், லாபத்தையும் பார்க்கிறார். இந்த பார்வையின் பலம் உங்களுக்கு நல்லதாக அமைகிறது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய சேர்க்கை உங்கள் ராசியின் குடும்பஸ்தானம் என்கிற மகர ராசிக்குள்ளே அமைகிறது. அதனால் குடும்பத்தின் தொடர்பான மனக்கவலைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆரோக்கிய குறைபாடுகளிலே சில மனதிலே சில சஞ்சலங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனின் 2ஆம் இடமும் புதனின் 2ஆம் இடமும் உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளை தடையில்லாமல் பார்த்துக்கும். அதனால் கவலை அது விஷயத்தில் வேண்டாம். குரு நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உங்களுடைய கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய உறவுகளே எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து பேசி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் காட்டுகிறது. முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு குருவினாலே பார்க்கப்படுவதனாலே தொழிலிலே புதிய முயற்சியிலே வெற்றிகளை காணக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஜாஸ்தியாகும். அதற்கு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சூரியனும் உங்களுக்கு உதவி செய்வார். தந்தை வழி ஆசீர்வாதங்கள் உண்டு. புதிய சொத்து பரிவர்த்தனைகள் எல்லாம் உண்டாகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மண் மனை வாகன யோகத்திலே அமரக்கூடியதான சனி பகவான் தன் பார்வையை உங்கள் ராசி மேலே வைப்பதனாலே நல்லதொரு வாகனங்களையெல்லாம் விற்று புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அது மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த மாதம் துவங்கும் போது துவாதசி என்கிற திதியிலே துவங்குகிறது. அதனாலே பணம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மனது ஈடுபட்டு அது விஷயத்திலே லாபங்களை நோக்கி பயணங்கள் நிறைய இருக்கும். உங்களுடைய எண்ணப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்டதிலே அதிகமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். அதுபோல் தசமி என்கிற இந்த திதியில் தான் இந்த மாதம் முடிய போகுது. அப்படி போகும்போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை திதிவாரியாக சந்திரன் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் குழந்தைகள் விஷயத்தில், திருமண விஷயத்தில் சுப செலவுகள் வரும். முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். கல்வி நிலைகளிலே நல்ல மேம்பாடு வரும். கடன் சுமை குறையும். தொழில் லாபம் பெருகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் வேலை கிடைக்கும். சம்பளம் போன்றதெல்லாம் எனக்கு போகலைங்கன்னா சம்பளம் கிடைக்கும். கொஞ்சம் இடமாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். இப்படியும் உங்களுக்கு பெனிஃபிட்டை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்.
சனியின் பார்வை 10வது பார்வை என்ற கர்ம பார்வையாக இருப்பதனாலும் அவர் உங்களுடைய ராசியின் 10ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் இது எல்லாமே மெதுவாக நடக்கும். ஆனால் நடக்கும். மன அழுத்தம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க. அதுதான் முக்கியம். ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் விடுங்க. இந்த மாதத்திலே தை அமாவாசை அப்படிங்கிற 18ஆம் தேதியும் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று வரக்கூடிய தைப்பூசமும் நீங்கள் கொண்டாட வேண்டிய நாட்கள்னு மனசில் எடுத்துக்கோங்க. தை அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி படையலெல்லாம் வைத்து விட்டு அந்த நண்பகல் நேரத்திலே தான தர்மங்கள், அபிஜித் முகூர்த்தத்திலே தான தர்மங்கள் செய்யுங்கள். அந்த தானங்கள் உங்கள் தர்மம் தலைகாக்கும். அதுபோல தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானமும் உங்களை வாழ்விக்கும். 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி என்கிற நாளிலே வாராகி அம்மையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த அதல பாதாளத்தில் இருந்தாலும் உங்களை உயர்த்தி விடுவதற்கான தாயின் அன்பு உங்களை தயவாக இணைந்து காக்கும். 25ஆம் தேதி ரத சப்தமி. உங்களை நீங்கள் முன்னிருந்து கொள்வதற்கு சூரிய நமஸ்காரம் அன்னைக்கு பண்ணிட்டு சூரியனை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் மேன்மேலும் அந்த பால் பொங்கியது போல பொங்கட்டும். இந்த மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.